இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா தன்னா அன்பாழ்வின் மன்னா. அன்பு உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையுமே சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த புதிய நாளுக்காக கடவுளுக்கு நன்றி கூறுவோம். இறைவனுடைய கரங்களை பிடித்து முக மலர்ச்சியோடு மகிழ்ச்சியோடு இந்த நாளை தொடங்குவோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியிலே நாம் தியானிக்க இருக்கிற இன்றைய மன்னா, இன்றைய உணவு லூகாஸ் நற்செய்தி பிரிவு 19 இறை வார்த்தைகள் 41 44 முடிய பகுதிகள். இந்த பகுதியை எதை பற்றி சொல்லுகிறது என்றால், இயேசு எருசலேம் நகரை அணுகி சொல்லுகிறார். அவர் அந்த இடத்திலே சென்ற உடனே அந்த எருசலேம் ஆலயத்தை உற்று நோக்கி பார்த்து கண்ணீர் வடிக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த மக்களுக்கு அமைதி தேடி வந்தது, வாய்ப்புகள் தேடி வந்தது, அதை கண்டு கொள்ளாமல் விட்டு விட்டார்கள். அவர்கள் இதை உணரவில்லை என்று சொல்லி அந்த மக்களுக்கு வாய்ப்புகள் வசதிகள் வந்தும் அதை உணராமல் இருக்கிறார்களே, ஏன் இப்படி இவர்களே அழிவை தேடி கொள்ளுகிறார்கள் என்று கண்ணீர் வடிப்பதாக இந்த நற்செய்தி அமைந்திருக்கிறது. இந்த பகுதியை நான் படித்து தியானித்ததிலே எனக்கு கிடைத்த இந்த பகுதியினுடைய மைய கருத்து என்று பார்க்கிற பொழுது, கண்மூடித்தன வாழ்க்கை அழிவுக்குரியது. மக்கள், அந்த எருசலேம் நகர மக்கள், பரிசேயர்களும் சரி யூதர்களும் சரி, கண்மூடித்தன வாழ்க்கை வாழ்கிறார்கள். அதை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார். அவர்களை தேடி மீட்பு வந்தது, அவர்களை தேடி நல்ல செயல்கள் வந்தது, அமைதி வந்தது, பொருட்படுத்தாமல் கண்மூடித்தனமாக வாழ்கிறார்கள் என்று கண்ணீர் வடிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த கண்மூடித்தன வாழ்க்கை நல்ல ஒரு நிலையான வாழ்க்கையை, ரட்சிப்பை, மீட்பை கொடுக்காது, அழிவை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கண்மூடித்தனம்னா என்னங்க? நான் கடவுள் எனக்கு வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு பண்புகளை கொடுத்திருக்கிறார், இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். 10 கட்டளைகள், திரு அவையின் கட்டளைகள், நல்ல ஒழுங்குமுறைகள், நற்செய்தியினுடைய தெளிவான சிந்தனைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தும் அது எல்லாவற்றையும் வச்சுட்டு ஓரம் கட்டிட்டு கண்மூடித்தன வாழ்க்கை வாழ்றோம் இல்லையா, அது அழிவுக்குரியது. தெரிந்தே நம்ம பாவம் செய்யறது. இந்த வாய்ப்பு நம்ம வருது, போயா நான் வேலையை பாரு, எனக்கு தெரியாதா எப்படி வாழணும்னு சொல்லிட்டு நிராகரிச்சுட்டு போயிடும் இல்லையா. அப்போ இயேசு வந்தாரு, அமைதியை பற்றி சொல்றாரு, அமைதி கொண்டு வந்திருக்கிற, மகிழ்ச்சியா இருங்கன்னு சொன்னார். அதை கண்டுக்காம வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுக்கிட்டு கண்மூடித்தனமான வாழ்க்கை வாழ்ந்தவங்க அழிய போகிறார்களே என்று கலங்குகிறார். அன்புக்குரியவர்களே, இதுதான் நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய நேரங்களிலே நாம உண்மையா கடவுள் கொடுத்த அந்த வழிமுறைகளை கடைபிடிக்காமல் கண்மூடித்தன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறரை ஏமாற்றுவது, பிறர் பெயரை கெடுப்பது, நம்ம திரு அவை கொடுத்திருக்கிற கட்டளைகளை கடைபிடிக்காமல் இருப்பது, 10 கட்டளை கடைபிடிக்காமல் இருப்பது, எல்லாமே சரியாயிடும், நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு கடவுள் பயம் இல்லாமல் இருப்பது, இது எல்லாமே கண்மூடித்தன வாழ்க்கை. கண்களை திறந்து எதை செய்ய வேண்டுமோ, எது நம்மை நாடி வருகிறதோ, எந்த அறிவுரை நமக்கு கொடுக்கப்படுகிறதோ அதை எல்லாம் ஏற்று வாழ்கிற பொழுது நாம் கண்மூடித்தன வாழ்க்கை அல்ல, உண்மையான நம்பிக்கையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த பகுதியிலிருந்து ஒரு 2 கருத்துக்களை கூட நாம் தியானிக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி இருக்க வேண்டும், நமது பொறுப்புகளையும் கடமைகளையும் விழிப்பாக இருந்து செய்ய வேண்டும். அந்த ஒரு விழிப்பு நிலைதான் நற்செய்தியில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா, கடவுள் எப்பொழுது வருவார், எப்படி வருவார் என்று தெரியாமல் திருடனை போன்று வருவார் அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப விழிப்பாக இருக்கணும். அப்ப கண் திறந்திருக்கணும், நல்லது செய்யணும். கடவுள் நம்மை தேடி ஒரு யார் மூலமாவது, எப்படிப்பட்ட மனிதர்கள் மூலமாவது நல்ல செய்தியை சொல்லுவாரு, நமக்கு சில கருத்துக்களை முன்வைப்பார். அதையெல்லாம் புரிந்து கொண்டு வாழ இறைவன் நம்மை அழைக்கிறார். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த நற்செய்தியின் மூலமாக இன்னொரு கருத்தாக, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கண்மூடித்தனத்தை விட்டு நாம் இறைவனுடைய பிள்ளையாக நம்ம மீட்பு தேடி வருகிற பொழுது அதை உணர வேண்டும். அந்த உணர்வு நிலை, கடவுள் என்னை பார்க்கிறாரு, எனக்கு இது கொடுத்திருக்கிறாரு, இது நான் செய்யறது தப்புன்னு தெரியுது, தெரிஞ்சும் அதை செய்யறேன்னா அந்த உணர்வு, ஐயோ நான் செய்யக்கூடாது, கடவுள் எனக்கு இந்த இதை தான் கொடுத்திருக்கிறாரு, எனக்கு ஒரு
திட்டங்கள் வைத்திருக்கிறாரு. நான் அப்படி செய்யல அப்படின்னு சொன்னா எனக்கு நீதி உண்டு, தீர்ப்பு உண்டு, இறுதி நாளை கடவுள் இது கணக்கு கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு உணர்வு, அந்த தவறுகள் செய்யும் பொழுது பாவம் செய்கிற அந்த உணர்வு நிலை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம கண்மூடித்தன வாழ்க்கையை வாழ மாட்டோம். அந்த உணர்வு, அது கடவுள் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார், நான் நல்லது செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், நான் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார் என்று உணர்ந்து வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நம்மை அணுகாது என்பதை புரிந்து கொண்டு வாழ்வோம். அன்புக்குரியவர்களே, இது சிறப்பாக இந்த புதிய நாளை இறைவன் பாதம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இதோ சிறப்பாக இன்று வியாழக்கிழமை குழந்தை இயேசுவினுடைய பக்தி முயற்சியை கடைபிடிக்கின்ற ஒரு நாளாக இருக்கிறது. குழந்தை இயேசுவே, இதோ எங்களுக்காக நீ தொடர்ந்து அருளையும் ஆசிரியம் வழங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க வேண்டும். குழந்தை மனநிலை இல்லாதவர்கள் குழந்தை மனநிலை கொடுத்து மகிழ்ச்சியோடு வாழகிறவர்களுக்கு வாய்ப்பை கொடுக்க வேண்டும். அன்பு தெய்வமே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு அபரிவிதமாக ஆசீர்வதியும். நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடும், மன வலிமையை கொடும், அமைதியை கொடும், சமாதானத்தை கொடும். அன்பு தெய்வமே, பல்வேறு பிரச்சனைகளால், பல்வேறு மன உளைச்சல்களால், பல்வேறு இன்னும் குடும்பத்திலே குடிகார கணவன் இருக்கிறான், மனைவி எனக்கு தேவையானதெல்லாம் செய்யாமல் தவறான வாழ்க்கை வாழ்கிறார்கள், பிள்ளைகள் என் பேச்சை கேட்பதில்லை என்று குடும்பத்தில் நிம்மதி இல்லாத இருக்கிற குடும்பங்களிலே நிம்மதியை கொடும். அவர்கள் கண்மூடித்தன வாழ்க்கை வாழாமல் அவர்கள் கொடுக்கப்பட்ட பண்புகளை, திறமைகளை, நல்ல செயல்களை உணர்ந்து, திட்டங்களை, வழிமுறைகளை உணர்ந்து வாழ அவர்களுக்கு வாய்ப்பை கொடுப்பீராக. அன்பு தெய்வமே, இந்த நாள் முழுவதும் இந்த பிள்ளைகள் எடுக்கிற ஒவ்வொரு செயல்களையும் அபரிவிதமாக ஆசீர்வதியும். பயண வேலையிலே பாதுகாப்பாக அவர்கள் அழைத்துச் செல்லும். அவர் நினைக்கிற எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் வெற்றியை காண்பார்களாக. அவர்களை நீரே உமது கரங்களில் தாங்கிக் கொண்டு சுமந்து கொண்டு வழி நடத்துவீராக. Thanks for watching Father Das Cap YouTube channel. Subscribe and share the video to your friends. May God bless you.